லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வச்சு ஒரு கிரேவி மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ஆந்திரா டிஷ்ஷுங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு என்னென்ன தேவை பொருள்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதுக்கு தேவையானது வந்து ஒரு வெங்காயங்க. நான் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க. கொஞ்சமாக வந்து புளிங்க. புளியில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாங்க. நம்ம இந்த கத்திரிக்காவை நீட்டாக அரிஞ்சு தண்ணியில் போட்டுடலாங்க. அதே போல் வெங்காயத்தை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி எட்டுன்னு வந்துடலாங்க. இதெல்லாம் அரிஞ்சிட்டு நம்ம எப்படி தாளிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பொடி அரைச்சிக்கலாங்க. அதுக்கு வந்து நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து அது பொடிக்கு தேவையானது வந்து நம்ம இது வறுத்துக்கலாங்க. எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்லைங்க. பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் கலக்காய் கொட்டை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க, ஓரளவுக்கு பொரிஞ்ச உடனே தனியா 1 ஸ்பூனு, எள்ளு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு வந்து ரொம்ப செவக்க தேவையில்லைங்க, ஓரளவுக்கு செவந்தால் போதும். இது பாருங்கள், ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துன்னுக்குறேங்க, அதையும் போட்டுடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வறுத்துட்டோங்க. நம்ம இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு இவ்வளோ வறுத்தா போதுங்க. வறுத்துட்டோம். நம்ம இது வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின உடனே மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாங்க. நான் வறுத்த பொருள்லாம் நான் மிக்சியில் போட்டேங்க. அப்படியே வந்து ஒரு 5 பூண்டு போட்டுக்கலாங்க. 5-6 பல் பூண்டு நான் தோல் உரிக்காத போட்டுருக்குறேங்க. இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சின்னு வந்துடலாங்க. நம்ம பாருங்கள், இது மாதிரி நைஸாக வந்து நம்ம பொடி பண்ணிக்கணுங்க. பொடி பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. மண் பாத்திரத்தில் செய்ய போகிறோங்க. அதனால் இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம பாருங்கள், 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. இப்போது நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சி நிற்குதுங்க. இப்போ வந்து 4 ஸ்பூன் கடுகு, 4 ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். நம்ம பொரிட்டுங்க. பாருங்கள், கடுகு வந்து பொரியுதுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கின்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுடலாங்க. இது ஆந்திரா டிஷ்ஷுங்க. இது நம்ம வந்து அவங்க வந்து நிறைய எல்லாத்துலேயும் வந்து பச்சை மிளகாய் சேர்க்காத எந்த டிஷ்ஷும் நிறைய செய்ய மாட்டாங்க. நிறைய வந்து பச்சை மிளகாய் தாங்க சேர்க்குவாங்க. பாருங்கள், இந்த குழம்புக்கு கூட 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கலாம் நான். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவை போட்டுடலாங்க. இப்போது கத்திரிக்காய் போட்டோடனே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலே வதங்கணுங்க. நல்லா வதங்கட்டுங்க கத்திரிக்காய். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா இதிலே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பொடி போடணுங்க. பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இதிலே பாருங்கள், மிக்சியில் வந்து நம்ம பொடி பண்ணிட்டோங்க. இந்த பொடியெல்லாம் நம்ம போட்டுடலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம தக்காளி வந்து இல்லாதையே நம்ம இந்த குழம்பு வச்சுருக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆந்திராவில் இந்த மாதிரி டிஷ்ஷு வந்து இதோட சாதத்தோடு கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், இந்த பொடி போட்டு நல்லா நம்ம கலக்கிட்டோங்க, வதக்கிட்டோம் கத்திரிக்காயில். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச புளி ஊற்றிக்கலாங்க.
பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு செய்வேங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ வந்து நம்ம காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணி வேணும்னா போட்டுக்கலாங்க. உப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம். இப்போ காரம் வந்து நம்ம காஞ்ச மிளகா வந்து அரைச்சிட்டோமே, காரம் பத்தலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நிறைய வேணாம், கொஞ்சமாக மிளகாத்தூள். ஏன்னா வந்து காஞ்ச மிளகா வதக்கிட்டு நம்ம அரைச்சது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம மிளகாத்தூள் போட்டாவே டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆகிடுங்க. அதனால தான் பத்தலைன்னும் போது நம்ம கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு கொதி வரட்டுங்க, கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் வெந்துடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இது சாதம், சப்பாத்தி, தோசையோட, இட்லியோட கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. பலாவு அது மாதிரி எதுனா செஞ்சால் கூட ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், நம்ம அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கூட மண் பாத்திரத்தில் நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம மற்ற பாத்திரத்துலேயும் மண் பாத்திரத்துலேயும் செஞ்சு பாருங்கள், அன்றைக்கி டேஸ்ட் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் தான் இன்றைக்கி வந்து நான் மண் பாத்திரத்தில் செஞ்சுக்கிறேங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாள்லாம் நீங்கள் மண் பாத்திரத்தில் செய்யுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்கு ஹெல்த்துங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி இல்லாத செய்கிறதுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆந்திராவில் நம்மளுக்கு ஹோட்டலில் வந்து சப்பாத்தியோடவும் கொடுக்குறாங்க, ரைஸோடவும் கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.